Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் திரு தராசிசாம். பிரவீன் சக்கரவர்த்தியோட அந்த பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப திட்டவட்டமா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. கூடவே ஊட்டி விடுற கையை யாராவது கிள்ளுவாங்களா அப்படின்னு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் மேலையும் ஒரு பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? கொசு தொல்லை தாங்க முடியவில்லை நாராயணான்னு கவுண்டமணி ஒரு படத்துல வசனம் பேசுவாரு. அத மாதிரிதான் இருக்கு. காங்கிரஸ் தொண்டனின் 3 கோரிக்கைனா அவங்க தனியா தான் நிக்கணும். 3 கோரிக்கைகளையும் திமுக ஏற்றுக்கொள்ள போவதே இல்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டுகள், 3 கோரிக்கை. நிச்சயமா தனியா நின்னா தான் இது எல்லாமே சாத்தியம். நின்று பார்க்கலாமே. 2016 ஜெயலலிதா நின்னாங்கல்ல, இந்த மாதிரி கடைசி நேர நிர்பந்தங்களால சலித்து போய் தானே 5 வருஷம் ஆட்சி, ஆன்டி இன்குமென்சி, 2014 அவங்களுக்கே தண்டனை, இவ்வளவும் தாண்டி 234 தொகுதியிலும் ரெட்டையில நின்றுச்சு. அதே மாதிரி 234 தொகுதியிலும் கை நீக்கட்டும். எவ்வளவு அவங்களுக்கு என்ன உண்மையிலேயே ஆதரவுன்னு எல்லாருக்கும் இந்த வெட்ட வெளிச்சமா தெரிய போகுது. இல்ல தாவேக்காவோட கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கட்டும். காங்கிரஸ் தொண்டர் நினைக்கிற மாதிரி திமுக தொண்டர் நினைப்பான்ல. எல்லா தொகுதியிலும் உதயசூரியன்னா திமுக தொண்டனுக்கு மேலும் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் பார்த்தார். இன்னைக்கு சோடகர் தான் அது சொல்லியிருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில. ஏன் பார்த்தாருன்னா அவர் சினிமாவில் இருக்காரு, அதனால பார்த்தாரு. இட்லி தோசை சாப்பிட போயிருப்பாரு, அதனால பார்த்தாருன்னு இன்னும் சோடகர் கொஞ்சம் கிண்டலா கூட சொல்லியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தியே எள்ளி நகையாடி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் இங்க குட்டையை குழப்புறது என்பது கூட்டணியின் நலனுக்கு ஏற்றதல்ல. அதுல நான் என்னால் உறுதியா சொல்ல முடியும். காரணம், நாளைக்கு இதெல்லாம் தாண்டி கூட்டணி அமைச்சாலும் திமுக வேலை பார்க்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி எத்தனை நீங்க சொல்றத பார்த்தா பிரவீன் சக்கரவர்த்தி தன்னிச்சையா பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பிரவீன் சக்கரவர்த்திக்கு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளும் சரி, ப. சிதம்பரம் வரைக்கும் மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. ஆனா காங்கிரஸ் தலைமை பிரவீன் சக்கரவர்த்திக்கு வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சோடகர் பேட்டி பாத்தீங்கல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால, கிட்டத்தட்ட 3/4 பக்கம் பேட்டிங்க. இதைத்தான் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் தலைமை என்பது திமுகவின் பின்னால் தான் இருக்கிறதுன்றாரு அவரு. திமுகவோட கோர்ட்ல பால் இருக்கு. நாங்க டிசம்பர் 15 பேசியாச்சு. இனி அவங்க கூட்டணி குழு அமைச்சு பேசணும், அவ்வளவுதான். இதுதான் சோடகரோட நிலைப்பாடு. அவர் தானே தலைமையின் அதிகாரபூர்வமான பார்வையாளர், தேர்தல் பார்வையாளர். அதை தாண்டி இவர் பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு அர்த்தமும் இல்லையே. ஆனா ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்துனா, இப்படியே பேசிட்டே போனா நாளைக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. திமுக தொண்டர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க. ரொம்ப சென்சிட்டிவ் அவங்க. டெல்லியில நான் யாரை வேணாலும் பாக்குறேன், யாரும் கேள்வி கேட்கல. தமிழ்நாட்டில் பாக்குறது தானே தமிழ்நாட்டுல கேள்வி கேட்க முடியும். விஜய் அரசியல் சக்தியா வளர்ந்துருக்கிறார், அதெல்லாம் விவாதத்துக்குரிய விஷயம். விஜய் ரெகக்னைஸ்ட் அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தியோட உள்நோக்கம் சந்தேகிக்கப்படுகிறது. நாளைக்கு அவர் தாவேக்காவுக்கு போக போறாரோ இல்லையோ நமக்கு தெரியாது. அவருக்கு டிக்கெட் இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏற்கனவே எம்பி டிக்கெட் மறுக்கப்பட்டது. திமுகவுக்கும் அவருக்கு இடையில ஒரு விரோதம் இருக்கு. அப்படின்னா ஒருவேளை தாவேக்காவுக்கு போயிடலான்னு கூட அவர் நினைப்பாரு. விஜய்க்கும் அவர் சிபிஐ விசாரணைக்கெல்லாம் போகும்போது டெல்லியில வரவேற்பதற்கு ஒரு ஆள் வேணும். அதற்கு கூட இவர் உதவியா இருப்பாரு. டெல்லியில இவருக்கு நிறைய தொடர்புகள் இருக்குன்னு இவர் தான் சொல்றாரு. அந்த தொடர்புகளை எல்லாம் வைத்து விஜய்க்கான டெல்லி அலுவலராக கூட இவர் செயல்படலாம்ல. தொடர்ந்து இவ்வாறு பேசிக்கொண்டு வருவது கூட்டணிக்கு நல்லது இல்லைங்க. அது நல்லா தெரியுது. காங்கிரஸ் தலைமை இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்படி முற்றுப்புள்ளி வைக்காத வரைக்கும் இந்த பேச்சு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். சரி, பிரவீன் சக்கரவர்த்தியோட பேச்சுல அர்த்தம் இல்ல, ஆனா ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு தராசிஷா. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் 60 வருஷமாக ஆட்சியில் இருந்ததில்லை. இப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை. இது எதுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சி 60 வருஷத்துக்கு அப்புறம் பலவீனமாகவே போயிட்டு இருந்துச்சு. இதை பலப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்திற்காக இந்த கோரிக்கை வைக்கப்படும். தொண்டர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் இது போன்ற ஒரு கோரிக்கை மாநில தலைவர் பாருங்க, அதாவது சில எம்எல்ஏஸு, சில எம்பிஸு அவங்களுக்கு வேற ஏதாவது இது இருக்கலாம், கம்பல்ஷன்ஸ் இருக்கலாம். அதாவது இங்கிலீஷில் ஒரு இது சொல்லுவாங்க, பழமொழி, டோன்ட் பைட் த ஹேண்ட் தட் ஃபீட்ஸ். ஊட்டி விடுற கையை
கிள்ளுவாங்களா? யாருக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது, என்ன இல்லை, அவங்க தொகுதியில் வேலை நடக்கணும், கேஸ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இது காங்கிரஸ் கட்சி தொண்டருக்கு இது தேவையா இல்லையா? காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்கு இது தேவையா இல்லையா? காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்துக்கு இது தேவையா இல்லையா? இது காங்கிரஸ் கட்சியின் நலனுக்கு இது தேவையா இல்லையா? அதில் மாற்று கருத்தே கிடையாது யார்கிட்டையும். சார், கார்த்தி சிதம்பரம் கடந்த வாரம் இங்கே வந்திருந்தப்போ திமுகவோட தான் எங்களோட காங்கிரஸோட கூட்டணி எப்பயுமே இருக்கும், பிரவீன் நீங்கள் உள்பட சிலர் வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் தாவேக்கோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, தொண்டர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், எப்பயுமே நம்ம டிஎம்கேவோட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் இன்னும் டிமாண்ட் வைக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் தலைமை தான் முடிவெடுக்கும். காங்கிரஸ் தொண்டர்கள் அவங்க கோரிக்கையை வைக்கலாம். இது நாங்கள் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, எங்களுது யார் வேணால் எந்த கோரிக்கையும் வைக்கலாம். அதில் ஒன்றும் இதே இல்லை, பிரச்சனையே கிடையாது. இது வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் கடைசி முடிவு காங்கிரஸ் கட்சி தலைமை தான் எடுக்கும். விஜயுடனான உங்களோட சந்திப்பு வந்து ஒரு அரசியலாக்கப்பட்டு பேசப்படுது, பிசினஸ் ரிலேட்டடாகவும் பேசிக்கலாம், சினிமா ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் நிறைய நீங்கள் இருக்கீங்க, அது சம்பந்தமான விஷயங்கள் கூட பேசியிருக்காங்க. ஆனால் அரசியலாக்கப்படுவது தொடர்பாக சினிமாவில் நான் இல்லைப்பா, முதல்ல அது கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். நான் சினிமாவில் நான் இல்லை, விஜயை சந்தித்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. ஒரு 2 பேர் சந்திக்க கூடாதாங்கப்பா. நான் அது பிரவீன் சக்கரவர்த்தி வெறும் காங்கிரஸ் கட்சி இது ஒன்று தானா, ஐடென்டிட்டி ஒன்று தானா? மற்ற ஐடென்டிட்டி நிறைய இருக்குது இல்லையா? நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம் இல்லையா? சந்திக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை? நான் டெல்லியில் நிறைய பேரை சந்திக்கிறேன். அதே மாதிரி யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய கேள்வி கேட்குறீங்க? ப்ரெடிக்ஷன்லாம் தேவையில்லை. என்ன கிழக்கில் என்ன சூழ்நிலைன்னு நீங்களே பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரியுது. அவர் ஒரு உற்சாகமாக மக்கள் வராங்க அவரோட இதுக்கு, ரேலிக்கு. அதெல்லாம் அது வந்து ரொம்ப வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது. அதில் ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது யாருக்கும். அது ஓட்டாக மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது. ஆனால் வராங்க. ஆனால் ஏன்னா மக்களுக்கே தெரியுது, அங்கே வந்து அவர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நடிகராக வந்து பார்க்க வரல, இப்போ ஒரு அரசியல்வாதியாக தான் பார்க்க வராங்க. அப்போ அதுலேருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது. ஸோ அவர் ஒரு சக்தி தான் அது, அதை வந்து மறுக்கவே முடியாது யாரும், அதை மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாட்டு. சரியா? நன்றிங்க. நன்றி. நான் தான் சொன்னேன், 3 கோரிக்கைங்க. அதிக சீட்டுகள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது வந்து காங்கிரஸ் தொண்டனின் கோரிக்கை, காங்கிரஸ் கட்சியின் நலனுக்காக, எதிர்காலத்துக்காக இது கோரிக்கை. இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மற்றவங்க யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டாங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் அழிச்சிட்டு முடியாது. தேங்க்யூ. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.